இது ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டு. எங்கள் பையன் பிறந்தது, மகாதேவ் பிறந்தது வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. எங்கள் லைஃப் வந்து ப்ராடாக திங்க் பண்ண வச்சுருக்கு. அவன் பிறந்த உடனே எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு என் லைஃப்பில். நீ எப்பயும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல உன் பர்த்டே இவ்வளோ கிராண்டாக இத்தனை சொந்தங்க வருவாங்க. அப்புறம் நான் பெருசாக நினைக்கிற பரமன் வருவார், நல்லா உன்னை ப்ளஸ் பண்ணி பேசுவார். இதெல்லாம் பெருசாக பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். சிரிப்பு வருது. ஹாய், can I have your name? ஃபுல் ட்ரெயின். மகாதேவ், பெரிய நான் இந்த வீடியோ பார்க்கும்போது அக்காங்களை விட்டுறாத, அக்காங்களை பத்திரமா பார்த்துக்கோ. அவங்க உனக்கு கிஃப்டா இல்லை நீ அவங்களுக்கு கிஃப்டான்னு தெரியல. நீங்கள் 3 பேருமே எனக்கு ஒன்று தான். எந்த கண்ணு முக்கியம் நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் 3 பேருக்குமே எனக்கு ஈக்குவல் தான். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சொல்லுவாங்க, எவ்வளோ வளர்ந்தாலும் the kingdom of God, the key is with the children அப்படிம்பாங்க. குழந்தை ஆனால் மட்டும்தான் கடவுள்கிட்ட போக முடியும்னு சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல சூழலை உருவாக்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் நல்ல சூழல் இருந்துச்சுன்னா குழந்தைங்க பிரமாதமாக இருக்கும். ஹாப்பி பர்த்டே டு மகாதேவ். தேங்க்ஸ் கோபி. விஷிங் எ பியூட்டிஃபுல் லைஃப். தேங்க்யூ பிரவேனா. விஷிங் எ பியூட்டிஃபுல் லைஃப். மகாதேவோட அப்பா அம்மாவுக்கு நல்ல சூழல் அந்த குழந்தைங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பீங்க. ஏன்னா மலர்ச்சி இருக்குது, நிச்சயமாக அந்த குழந்தை மலர்ச்சிக்கு வந்துடும். சொந்தன்றது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரையும் நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசணும், ஹாப்பியாக இருக்கணும். நீ எப்பயுமே சிரிச்சு, உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். என்றைக்குமே அம்மாவும் அப்பாவும் கூட தான் இருப்போம் நாங்கள். ஹாப்பி பர்த்டே மகாதேவ். என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கு.